நினைத்தாலே இனிக்கும் சீலோட இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சமீரும் நித்யாவும் பாத்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது நம்ம நித்யாவும் சமீரும் பேசிக்கிறாங்க. நித்யா வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க, சாரி சமீர், என்னாலதான் வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுற, என்னாலதான் உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ கவலைப்படாத நித்யா, எனக்கு என்னை நினைச்சு எப்பவுமே கவலைப்படல, நான் என்னைக்குமே கவலைப்படுறது கிடையாது, உன்னை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன். இந்த பிரச்சனையால உங்க வீட்டுக்கு தெரிய போகுது, வீட்டுக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன ஆக போகுது, உங்களுடைய நிலைமையை நினைச்சுதான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னை பத்தி நான் என்னைக்குமே யோசிக்க மாட்டேன் நித்யா, என்னைக்குமே நான் உன்னை பத்தி தான் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட பெரிய பிரச்சனையே என்னன்னா, என்னைக்குமே நான் வந்து எனக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி என்னைக்குமே நான் கவலைப்பட்டது கிடையாது எனக்கு நடக்கும்போது. ஆனா அது உனக்குன்னு வரும்போது மட்டும்தான் நான் என்னைக்குமே கவலைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சமீர் சொல்றாரு. கவலைப்படாத நித்யா, கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா நீ மீண்டு வெளியே வருவேன், கண்டிப்பா நம்ம 2 பேரும் மீண்டு வெளியே வருவோம், நாளைக்கு பாத்துக்கலாம், பிரின்சிபல் மேம் கிட்ட நம்ம வந்து நாளைக்கு பேசலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. நம்ம சமீரோட பேச்சு கேட்டு நம்ம நித்யாவும் வந்து ஆறுதல் அடைகிறாங்க. 2 பேரும் சமீரும் நித்யாவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பும் போது சமீர் நித்யா அது மாதிரி பேசிக்கிட்டே வரும்போது நம்ம கார்த்திக் சுனினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சமீர் நித்யா வந்து வழிமறைச்சு அவங்க கிட்ட பேசுறாங்க. நம்ம சுனினா வந்து சொல்றாங்க, பாத்தியா நித்யா, என்னை வந்து பகைச்சுக்கிட்டா இதுதான் அவங்களுக்கு வந்து நிலைமை, என்கிட்ட மோதினா இதுதான் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனினா வந்து நித்யா கிட்ட சொல்றாங்க. சுனினா இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க, கார்த்திக் பாவம், இன்னைக்கு மட்டும்தான் இவங்களால இந்த காலேஜ்ல வந்துட்டு போக முடியும், இனி இவங்களால வந்து இந்த காலேஜுக்கு திரும்ப வர முடியாது, சமீரும் நித்யாவும் இந்த காலேஜுக்கு அவங்களால திரும்ப இந்த காலேஜுக்கு வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுனினா வந்து கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து சுனினா இது மாதிரி பேசும்போது நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிஷ் ஃபேஸோட ரொம்ப சிரிக்கிறாங்க. சுனினாவை பார்த்து நம்ம நித்யா சுனினா அது மாதிரி சொல்லும் போது நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, சுனினா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா இந்த பிரச்சனையாலலாம் நான் வந்து கவலைப்பட போறது இல்ல, நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி என்னையும் சமீரையும் வந்து உன்னால வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீரோட கையை பிடிச்சு நம்ம நித்யா வந்து சொல்றாங்க சுனேனா கிட்ட. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சுவாதி வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, நான் வந்து லைஃப்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட சுவாதியை வந்து நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சுனேனா கிட்ட சொல்றாங்க. நித்யா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது முகேஷ், பரத், பிரீத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கை தட்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ முகேஷும் பரத்தும் கார்த்திக்கு சப்போர்ட்டிவா, கார்த்திக் டீமுக்கு சப்போர்ட்டிவா வந்து பேசுறாங்க. அப்போ வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து, என்ன முகேஷ், பரத் என்ன பண்றீங்க நீங்க, கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து முகேஷ் கிட்டயும் பரத் கிட்டயும் வந்து கேட்கிறாரு. அப்போ வந்து நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, ஆமா சமீர், இத்தனை நாள் வந்து எங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருந்தது, இப்பதான் நாங்க தெளிவா இருக்கோம், நீ சொல்றதெல்லாம் கேட்டு நாங்க நடந்துகிட்டோம் பாரு, எங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பைத்தியம் தெளிஞ்சு நாங்க கிளியரா இருக்கோம் சமீர், இனி வந்து எங்களோட உண்மையான நண்பனை யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுடைய ஹீரோவே கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து சுனேனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்ப நம்ம நித்யாக்கு வந்து ஒண்ணுமே புரியல, நம்ம முகேஷும் பரத்தும் தான் வந்து கார்த்திக் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னா பிரீத்தி எதுக்கு சுனேனாவை சப்போர்ட் பண்ணி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்காங்க நம்ம நித்யா. கார்த்திக், சுனேனா அவங்களோட டீம்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. எதுக்காக வந்து முகேஷ், பரத், பிரீத்தி எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது நம்ம முகேஷும் பரத்தும் பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் கிட்ட கேக்குறாங்க, என்ன கார்த்திக் இது மாதிரி வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, நாங்கெல்லாம் வந்து உங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கோம், எதுவும் பார்ட்டி எதுவும் கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம கார்த்திக்கும் சொல்றாரு, ஆனா பார்ட்டி தானப்பா, கண்டிப்பா கொடுத்துடலாம், கவலையப்படாத. அப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்து சொல்றாரு, பாத்தியா நித்யா, சமீர் பாத்தீங்களா, உங்களை ரொம்ப ஈஸியா வந்து நாங்க தோக்க அடிச்சிட்டோம், இனி வந்து உங்களுக்கு யாருமே கிடையாது, இனி வந்து உங்களால காலேஜுக்கும் வர முடியாது, அவ்வளவுதான், உங்க நிலைமை முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, எப்படி கார்த்திக், எப்படி நீ பிளான் பண்ணி இது மாதிரி அவங்கள வந்து
தோற்கடிச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா முகேஷும் பரத்தும் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கார்த்திக் பாத்தீங்கன்னா வந்து உண்மையை எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா நான் தான்ப்பா வந்து நம்ம சமீரையும் நித்யாவும் வந்து பிரின்சிபல் ரூம் உள்ள வச்சு பூட்டினதை நான் தான்ப்பா, இது ஹீரோவாலதான் இது மாதிரிலாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சொல்லும்போது, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் மேம் அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க. பிரின்சிபல் மேம் வரதை பார்த்து நம்ம கார்த்திக்கும் சுனேனாக்கும் ஒண்ணுமே புரியல. கார்த்திக் ஏன்னா உண்மையை சொல்லிட்டாரு, அதை வந்து நம்ம பிரின்சிபல் மேமும் கேட்டுட்டாங்க. நம்ம கார்த்திக் ஒண்ணுமே புரியல, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து உண்மையை சொல்லிட்டோம் மேடா, அதை வந்து பிரின்சிபல் மேமும் வந்து கேட்டுட்டாங்களே. பின்னாடியே வந்து ஜேபிஆரும் வராரு, கையும் களமா மாட்டிக்கிட்டேன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம கார்த்திக்கும் சுனேனா அவங்க டீம்ல இருக்கும் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. கார்த்திக் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லும் போது அதை வந்து நம்ம அந்த பிரின்சிபல் மேம் கேட்கறாங்க. கேட்டுட்டு நம்ம கார்த்திக் கிட்ட வந்து நம்ம பிரின்சிபல் மேம் வந்து சொல்றாங்க, கார்த்திக் நீ செஞ்ச தவறுக்கு வந்து உனக்கு சரியான தண்டனை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சமீர், நித்யா என்னை வந்து மன்னிச்சிருங்க. நான் வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்களுக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட தவறா பேசிட்டேன், உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன், நானு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் மேம் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்டையும் சமீர் கிட்டையும் வந்து சாரி கேட்கறாங்க. கார்த்திக் நீ இப்பவே வந்து என்னுடைய ஆபீஸ் ரூமுக்கு வந்து என்னை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் மேம் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. பிரின்சிபல் மேம் வந்து அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, பிரீத்தி, முகேஷ், பரத் ரொம்ப தேங்க்ஸ், உண்மை என்னன்னு எங்களுக்கு வந்து புரிய வச்சதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. பிரின்சிபல் மேம் அந்த இடத்தை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து முகேஷ், பரத், பிரீத்தி வந்து சுனேனா கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. சுனேனா நல்லா ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் பாத்தீங்கன்னா வந்து சமீர் வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரீத்தி வந்து சொல்றாங்க, நித்யா வந்து எனக்கு அக்கா, இத நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ், பரத், பிரீத்தி வந்து சுனேனா கிட்ட வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து சமீரை பாக்குறதுக்காக சமீரோட வீட்டுக்கு வராங்க. நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களாலதான் வந்து இந்த பிரச்சனையில இருந்து எங்களால வெளியே வர முடிஞ்சது, உங்களுடைய ஹெல்ப்புக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ நித்யா சமீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து, அட என்னப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து எப்பவுமே நோ தேங்க்ஸ் நோ சாரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து நம்ம காலேஜ்ல இருக்கோம், ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பிரீத்தி வந்து சொல்றாங்க, அட என்னப்பா நீங்க உடனே கிளம்புறீங்க, கார்த்திக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாவா, கார்த்திக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து நம்ம பிரின்சிபல் மேம் வந்து கொடுக்க போறாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்க வேணாவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம முகேஷும் பரத்தும் சொல்றாங்க, ஆனா அது நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாமா, இப்போ டைம் வராச்சு, லேட் நைட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க. நம்ம பிரின்சிபல் மேம் பாத்தீங்கன்னா வந்து கார்த்திகோட வீட்டுக்கு வந்து போன் பண்ணி அவங்க தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க, சார் இது மாதிரி வந்து உங்க பேரன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு தவறான காரியத்துல வந்து ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து இது விஷயமா வந்து காலேஜுக்கு நீங்க வர வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மேம் பாத்தீங்கன்னா வந்து கார்த்திகோட தாத்தாக்கு போன் பண்ணி சொல்றாங்க. அப்போ நம்ம கார்த்திக் பாத்தீங்கன்னா வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன், எந்த விஷயமும் எங்க தாத்தா கிட்ட வந்து சொல்லிடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம பிரின்சிபல் மேம் சொல்றாங்க, நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு கார்த்திக், அதுக்கான தண்டனையை வந்து நீ அனுபவிச்சே ஆகணும், நாளைக்கு உனக்கு அதுக்கான தண்டனை வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் மேம் வந்து கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. சமீர் வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் சொல்றாரு, முகேஷ், பரத் நீங்க வந்து ஹேமாவையும் காவியாவும் வந்து அவங்க வீட்டுல வந்து டிராப் பண்ணிடுங்க, அவங்களை வந்து அவங்க வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரீத்தியும் நித்யாவும் வந்து அவங்க வீட்டுல நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவையும் பிரீத்தியும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு கார்ல. சோ இதுக்கப்புறம் தாங்க ரொம்ப ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. இது மாதிரி நினைத்தாலே இன்னைக்கும் சிலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.